அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது வகுப்புல இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை தான் நம்ம பார்க்க போறோம். மிகவும் சக்தி வாய்ந்த அஷ்ட கணபதியோட மந்திர பிரயோக முறைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மந்திர ஜபம் பண்றதுனால, இந்த மந்திர பிரயோகப்படுத்துறதுனால என்ன பலன் அப்படின்னா, உங்களுக்கு எப்பேற்பட்ட செய்வினைகளா இருந்தாலும் அது அனைத்தும் அறுத்து போயிடும். செஞ்சவனையே திருப்பி அடிக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகருக்கு உண்டு. பொதுவாகவே விநாயகர் மந்திரம், விநாயகர் வழிபாடு யார் ஒருத்தவங்க பண்ணுறாங்களோ அவங்களுக்கு செய்வனை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் பலிக்காது. உங்களுக்கு செய்கிறாங்க அப்படின்னா பலிக்காது. இன்னொன்று என்னென்னா, அருள்வாக்கே கேட்க போகிறீங்க. நீங்கள் நல்லா விநாயகர் வழிபடுறீங்க, விநாயகர் மந்திரம் நல்லா ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்க, அனுதினமும் விநாயகர் வழிபாட்டில் இருக்கீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது குறி கேட்க போனீங்கனாலும் உங்களுக்கு குறி சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னா, குறி சொல்கிறவங்க முன்னாடி விநாயகர் நிற்பார். இது என்னோட புள்ள, நான் பார்த்துக்கிறேன், நான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறி சொல்கிறவங்களுக்கு வாக்கே வராது. அந்த அளவுக்கு முன்னும் பின்னும் பக்கபலமாக உங்களுக்கு துணையாக நிற்பார் விநாயகர். அந்த அளவுக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்த வழிபாடு. அதனால தான் அதிகமாக எல்லாருமே விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணுறீங்களோ, ஆனால் இந்த விநாயகரோட வழிபாடு அதிசக்தி வாய்ந்தது. புரியுதா? மற்ற தெய்வங்களை விட இந்த விநாயகர் வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்தது. மனசை மட்டும் சுத்தமாக வச்சுருந்தா போதும். மனம், உடல் இது ரெண்டுத்தையும் சுத்தமாக வச்சுருந்தா போதும். விநாயகரை பொறுத்தளவுக்கு கேட்டதை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு மனிதர். ஆனால் இவர் வழிபாடு பண்ணும்போது நமக்கு எல்லா விஷயமும் ஷார்ட்கட்லேயே கிடச்சிரும். நம்ம கஷ்டப்பட்டு தேடி கிடைக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லா விஷயமும் நமக்கு கூடிய விரைவில், குறுகிய நேரத்தில் அந்த மாதிரி கிடைச்சிரும். இந்த மந்திரம் இப்போ நான் உங்களுக்கு கூடிய மந்திர பிரயோகம் நீங்கள் படுத்துறதுனால உங்களுக்கு எதிரின்றவன் இருக்க மாட்டான். ஒன்று. ரெண்டாவது, கடன் தொல்லையிலேருந்து விடுதலை கிடைக்கும். எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மந்திர ஜபம் பண்ணதுனால உங்களுக்கு கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு நான் சொல்லலை. இந்த மந்திர பிரயோகப்படுத்துறதுனால உங்களுக்கு யாராவது ஒரு ரூபத்தில் வருமானம் வர்றதுக்கு வேலைகளுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. புரியுதா? அது அனைத்தும் விநாயகர் சார்ந்ததாகவே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்க விநாயகர் வழிபடுறவராக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது விநாயகர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அதனால் இந்த விநாயகர் வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. பொதுவாக ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு விநாயகர். புரியுதா? மற்ற தெய்வங்களும் கொடுக்காதுன்னு சொல்லல. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு கொடுக்காத தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாக நம்ம குலதெய்வம், பின்பு விநாயகர், அதுக்கப்புறம் முருகர். இந்த 3 தெய்வமும் நம்மளை எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு போகவே போகாது. நீங்களே தப்பு பண்ணாலும் உங்களை திருத்தி தான் பார்க்கும்போது உங்கள் மேலே கோவப்படாது. அந்த அளவுக்கு பொறுமை வாய்ந்த பக்குவப்பட்ட தெய்வங்கள். இவங்க எல்லாமே நம்ம தாத்தா பூட்டாங்க. இவங்க எல்லாமே நம்ம முன்னோர்கள். இந்த தெய்வங்கள் எல்லாமே வாழ்ந்த தெய்வங்கள்ன்றதுனால இவங்க எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்த தான் பார்ப்பாங்க. சரியா? இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மந்திரத்தில் மெயின் என்னன்னா, இப்போ மாந்திரிக தொழில் செய்கிறீங்க, அருள்வாக்கு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்படி இருந்தாலும் விபூதி குங்குமம் வச்சுருப்பீங்க இல்லையா? இந்த விபூதி குங்குமத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. எல்லாருமே நான் சொல்கிற மாதிரி மந்திரத்தை பிரயோகப்படுத்துங்க. ஒரு சூடம் பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு வாங்கிக்கோங்க, இல்லை 2 பாக்கெட்டு வாங்கிக்கோங்க. சூடம் பாக்கெட் வாங்கி சூடத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு தாம்பாளத்தட்டில் விபூதியை பரப்பிக்கிட்டு அந்த விபூதிக்கு நடுவில் சூடத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடம் அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இது வீட்டில் கூட பிரயோகப்படுத்தலாம். சரியா? அந்த சைனஸ் ப்ராப்ளம், மூச்சு திணறல இருக்கிறவங்களாம் இந்த மந்திரத்தை சூடம் வச்சு பண்ணாதீங்க. ஏன்னா டஸ்ட் அலர்ஜினால லங்ஸில் பாதிக்கப்படும். ஒரு தாம்பாளத்தட்டில் விபூதியை பரப்பி அது மேலே சூடத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை, இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் கேளுங்க. ஓம் கிளி அங்கு உங்க். ஓம் கிளி அங்க் உங்க். ஓம் கிளி அங்க் உங்க். இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு எழுத்து வடிவமாக நான் இப்போ கொடுப்பேன். நான் இந்த மந்திர பிரயோகப்படுத்துறதுனால சகல விதமான சக்திகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.
இப்போ என்ன பண்ணோன்னா அந்த விபூதியில் சூடத்தை நடுவில் வச்சு ஏற்றுங்க. ரொம்ப கப்ப கப்ப கப்பன்னு எரியணும், கொஞ்சமாக அப்படியே லைட்டாக எரியணும். அப்படி எரி அந்த சூடத்தை பார்த்து இந்த மந்திரத்தை ஓம் கிளி அங்க் உங்க் ஓம் கிளி அங்க் உங்க் ஓம் கிளி அங்க் உங்க் அப்படின்ற மந்திரத்தை ஒரு 1008 தடவை நல்லா உருவேற்றிருங்க. பொதுவாகவே நம்ம அக்னிக்கு நடுவில் நம்ம மந்திரத்தை உருவேற்றும் போது ஸ்பீடாக வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மந்திரத்தை சூடத்தை எரிய விட்டு நல்லா விபூதியை உருவேற்றிட்டீங்கனால் இந்த விபூதி நீங்கள் மந்திரிச்ச விபூதி சக்தி வாய்ந்த விபூதி ஆகிடும். அந்த விபூதியை நீங்கள் ஜுரம் அடிக்கிறவங்களுக்கு, பயந்த குழந்தைங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் காரிய தடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த விபூதியை ஒரு துணியில் கட்டி நீங்கள் வாசலில் தொங்க விடலாம், வாகனத்தில் கட்டி விடலாம். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் நடக்கலைன்றாங்களா, அந்த வியாபாரம் நடக்கிறதுக்கு இந்த விபூதியை தண்ணியில் கழிச்சு கடை ஃபுல்லாக தெளித்து விடலாம். இந்த விபூதியை மஞ்சளில் போடலாம். இந்த விபூதியை மஞ்சளில் உருப்படலாம். நீங்கள் மஞ்சளில் உருப்படும் போது மஞ்சளில் சூடத்தை வைக்க தேவையில்ல, ஒரு தனியாக ஒரு தாம்பாளத்தட்டில் அதில் கொஞ்சோண்டு விபூதியை வச்சு அதில் சூடத்தை ஏற்றி நீங்கள் உருப்படலாம். இந்த மஞ்சள்லேயும் ஏறிடும். சரியா? அந்த மாதிரி நீங்கள் உருப்படலாம். இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்துறதுனால மெயின் பில்லி சூனியம், இந்த சகல விதமான தோஷம் இருக்கும் இல்லையா, எப்பேற்பட்ட இந்த விஷ தோஷம், இந்த பாம்பு கடி தோஷம், எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் இந்த தோஷம் நிவர்த்தி பண்ணிடும். சரியா? இதோட மெயின் பலனே என்னன்னா பிளாக் மேஜிக் செய்வனையால் ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவனை கருவோடு அறுத்துருவார். இப்போது நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் உங்களை ஒருத்தர் செய்யணும் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனை அடியோட அறுத்து கடாசிடுவார். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விநாயகர் வழிபாடு. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி விபூதியில் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, நான் சொல்கிற மாதிரி ஈஸியான முறையில் மந்திரத்தை நீங்கள் ஏற்றிக்கிறீங்க. இப்போ ஏற்றி முடிச்சுட்டு அந்த விபூதியை ஒரு 5 மூட்டையாக, சின்ன சின்ன மூட்டையாக இப்போ துணியில் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி மூட்டையாக உங்கள் வீட்டு வாசல் இருந்தது அப்படின்னா வீட்டு வாசலில் 4 மூலையிலையும் லைட்டாக பள்ளத்தை நோண்டி நீங்கள் புதைச்சிடலாம். அந்த பள்ளத்தை நோண்டி புதைக்கும் போது என்னென்னா, கொஞ்சமாக இப்போ உங்கள் வீடு இருக்குது, தரையில் இருக்குது, நான் பள்ளத்தை நோண்டி புதைக்கிறது அளவுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னால் முன்வாசலில் 4 திசையிலையும் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு பள்ளத்தை நோண்டும் போது அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுருங்க. சரியா? பச்சை கற்பூரம், பால், கொஞ்சோண்டு பால், ஒரு 2 ஸ்பூனு பால், மஞ்சள், குங்குமம் போட்டுட்டு இந்த விபூதியை அந்த மூட்டையால் செஞ்சுருப்பீங்களா அந்த விபூதியை அதில் போட்டு மூடிடுங்க. அதே மாதிரி 4 தசைக்கு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. உங்கள் இடமே கட்டிடும். எவனாலையும் எப்பேற்பட்ட மந்திரவாதியாலையும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. பேய் பிசாசுலாம் வீட்டுக்குள்ளே நெருங்காது. இந்த திருஷ்டி அதே மாதிரி கெட்ட எண்ணத்தோடு உங்கள் வீட்டுக்குள்ளே எவனும் வரமாட்டான். இப்போது என்னால் செய்ய முடியல, நான் காம்ப்ளெக்ஸில் இருக்கேன், நான் வீட்டிலலாம் புதைக்க முடியாது, வாடகை வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த விபூதியை நல்லா மந்திர ஏற்றிட்டு வீட்டு வாசல்படி இருக்கு இல்லையா, வாசப்படியில் கட்டி விட்டுறலாம். இல்லை வீட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லையா, அந்த சின்னதாக மண் பானை இருக்கும், சொப்பு ஜாமா மாதிரி விளையாடுற மண் பானை சின்னதாக இருக்கும். அந்த மண் பானையில் அந்த விபூதியை நல்லா ஏற்றிட்டு அந்த மண் பானையில் எல்லாத்தையும் கொட்டிடுங்க. ஃபுல்லாக போட்டு அது மேலே வாயை கட்டுற மாதிரி ஒரு துணியை வச்சு மேலே வச்சு கட்டிட்டு அதை நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கலாம். பூஜை அறையில் வச்சிங்கன்னா கூட அந்த வீட்டை சுற்றி உங்களை பாதுகாப்பு பண்ணும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு நெருங்காது. இப்போது நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு தகுட்டில் எழுதி கூட கொடுக்கலாம். மந்திர தகுடு இப்போ நம்ம நார்மலாக செப்பு தகுடு இருக்கு இல்லையா, மாந்திரிக தொழில் பண்ணுறவங்க மட்டும் சொல்கிறேன் நான். மற்றவங்களாம் அந்த தகுடில் எழுதாதீங்க. ஏன்னா அதோட எப்படி சொல்கிறது, அந்த சக்தி உங்களால் தாங்க முடியாது. உடம்பை பலவீனமாக டயர்டாக ஆக்கி உடம்புல ஏதாவது ஒரு பிணியை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுக்கெல்லாம் அந்த எந்திரம் சுத்தப்படுத்தணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. இல்லை நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனால் ஒரு செப்பு தகடு கடையில் வாங்கிக்கோங்க. அந்த செப்பு தகடை வாங்கி அந்த செப்பு தகடை என்ன பண்ணுங்க, நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதில் மஞ்சளை போட்டு நல்லா கழுவிடுங்க. ஒரு ஏனத்தில் இந்த தகடை போட்டு தண்ணியை ஊற்றி மஞ்சளை போட்டு விபூதியை போட்டு நல்லா அலசி ஒரு மணி நேரம் அலசிட்டு அப்புறம் பால் சும்மா ஒரு 1/2 டம்ளர் பாலை ஊற்றி நல்லா சுத்தப்படுத்துகிற மாதிரி படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, உள்ளங்கை சைஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு ஓம் கிளி அங்குங்க் ஓம் கிளி அங்குங்க்னு எழுதிட்டு மந்திரம் நல்லா ஏற்றிட்டு இதை தாயத்தில் வச்சு அடைச்சிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சகல விதமான பாதுகாப்பு ரட்சை அப்படின்னு நமக்கு இது பயன்படும். இதை குழந்தைங்களுக்கும் நீங்கள் அதை தாயத்தில் எழுதி நீங்கள் அடைச்சி போட்டுடலாம். சரியா? இந்த மாதிரி சகல விதமான காரியத்துக்கும் இந்த
அஷ்ட கணபதியோட மந்திர பிரயோகத்தை படுத்தலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.